Hi friends, welcome to vijislifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல சோம்பலான நாட்கள்ல 5 நிமிஷத்துல சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. சோ அப்பதான் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் நீங்க தவறாம பார்க்க முடியும். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு எந்த ஒரு காய்கறியும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. நான் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நான் சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பெரிய தக்காளி 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி நைஸான மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோம்புலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு இதில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 20 வெங்காயம் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஆட் பண்ணோன்னா குழம்புல நல்லா திக்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரையில் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பெரிய தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்படி அரைச்சிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த குழம்போட கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். இது நல்லா அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இப்போ கொதி வந்ததுக்கு பிறகு இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் கொத்தமல்லி தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் உங்களோட காரத்திற்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். இதோட ராஸ்மல்லாம் போனதுக்கு பிறகு இதில் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜாரையே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியவே இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு நான் 2 பேருக்காக செய்கிறேன். உங்களோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கிறேன். இது கலந்துக்கு பிறகு இதில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக லைட்டாக தூவிக்கிறேன். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி குழம்புக்கு லைட்டாக நம்ம கடைசியாக தான் தூவணும். ஸோ அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்லாம் இந்த குழம்புல இறங்கி நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த குழம்பு ஒரு 2 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நான் கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த குழம்பு நம்ம 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.